holiness unto the Lord. Faith, virtue, knowledge, temperance, patience, godliness, kindness, brotherly, divine love. Alpha Omega Ministries. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் கர்த்தருடைய காரியங்களில் ஒவ்வொரு பார்ட்டை அப்படியே வெளிப்படுத்திட்டே வந்தோம். கரெக்டாக, நல்லது தான். வேதமும் அப்படி தான் போட்டிருக்கு. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஒன்லி ஜீசஸை தான் போட்டிருக்கு. எப்படி? அப்படி தானே? வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஒன்லி ஜீசஸை தான் வெளிப்படுத்தியிருக்குது. அதனால் ஒன்லி ஜீசஸ்ன்னு யாராவது சொல்லுவாங்களா இருந்தால் அவங்க சத்தியத்தை தான் பேசுகிறாங்க. ஏன்னா வசனம் இருக்குது, ஜீசஸ் இஸ் த வசனத்தை சொல்லுங்க. நம்ம கேள்விக்கு உண்டான பதில், ஏன்னா நமக்கு நிறைய பதில் தெரியும். ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே. ஓகே, அப்புறம் ஜீசஸ் சொன்னாரு, நானே வழி சத்தியம் ஜீவன். வாசல் வழியா வராதவனும் ஏன் வர மாட்டேங்குது? வேற வாசல் தேடுறீங்களா? வேற ஏதாவது வாசல் தேடுறீங்களா? தேடினாதான் வராது. கள்ளனும் கொள்ளைக்காரன். ஆனா இந்த நாட்கள்ல கள்ளனை பிடிக்கிறவங்க சேர்ந்து கள்ளம் போறான்னு ஓடிட்டு இருக்காங்க. எப்படி? கள்ளனும் இந்த கூட்டத்துல சேர்ந்துட்டான். இவன் கள்ளனை துரத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு கள்ளன் கூடயே சேர்ந்து சத்தம் போட்டு போறான். கள்ளனை கண்டுபிடிக்க முடியல கடைசி. ஆனா கள்ளன் வெளிப்பட்டுருவான். ஏன்னா தன் பிள்ளைகளுக்கு எதையுமே மறைக்க மாட்டேன்னு போட்டிருக்குது. என்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவேன்னு போட்டிருக்கா இல்லையா? எபிரேயர்ல போட்டிருக்கு. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவிழம் பட்டின தேவன். சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு படிப்பறிவு கிடையாது. சொல்லுங்க, வாசிங்க. எபிரேயர் 1 வாசிங்க. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவிழம் பற்றி நம்ம அறுக்க வந்திருக்கோம். ஆனா அருவா இல்லை. இங்க அருவா இல்லாம இங்க எதுக்கு வந்தோங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நிதானிச்சுக்கணும். இருதயத்தை யாராவது எடுத்துட்டாங்கன்னு சொல்லு. ஏன் இருதயத்தை காணலங்க? இருதயத்தை காணலன்னா நீ வேற உலகத்துல இருக்கன்னு அர்த்தம். ஏன்னா மனுஷ கூட்டத்துல இருக்கணும் மாதிரி தான் இருதயம் இருக்கணும். அதே போல மீட்டிங்னா பைபிள் இருக்கணும். கரெக்டா? இல்லாட்டாலும் இங்க எத்தனையோ பைபிள் அறுக்க தெரியாம வச்சிட்டு இருக்காங்க. அதையாவது எடுத்துட்டு வந்திருக்கணும். எங்க கட்டில எல்லாம் தலைக்கு மேல நிறைய பைபிள் இருக்கு. நாங்க கொடுக்கறதுக்கு வச்சிருக்கோம். நாங்க படிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு, படிக்க விரும்புறவங்களாவது பயன்படும். அப்ப வாசிங்களா? அதை பங்கு பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஓகே, குமாரன். ஓகே, குமாரனா வந்தார்ல, அப்ப குமாரனில் வெளிப்படுறார். அந்த குமாரர்கள் யார்? தேவ வார்த்தையை பெற்ற நீங்கள் தேவர்களா இருக்கிறீங்க. தேவன் தனியே அவராலே வானத்துல இருந்தெல்லாம் பேச முடியும். ஆனா அவருக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. இங்க நம்மளை கொண்டுதான் அதை வெளிப்படுத்தணும். நம்மளை கொண்டுதான் நிறைய காரியங்களை பண்ணபடி தான் அந்த வார்த்தையான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இன்னைக்கு ஆவியா நமக்குள்ள அல்லது வாசல்ல எங்கேயோ இருந்து அதை செயல்பாட பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு தான் தெரியும் எங்க இருக்கிறார். தேவன் வார்த்தையா இருக்காரா? தேவன் இம்மானுவேலா இருக்காரா? தேவன் கிரைஸ்டா இருக்காரா? வார்த்தையா இருக்கும்போது எல்லாரும் மேல இருந்தார். மாம்சத்துல என்ன அவருக்கு பேர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவனுடைய குமாரன் நம்மளோட, தேவன் நம்மளோட குமாரனா வெளிப்பட்டவர். இம்மானுவேலா, தேவனா நம்மளோட இருக்கிறார். இப்ப அப்போ கிறிஸ்து என்றால் எபிரேயர் 4:5 வாசி. எபேசியர் இவ்வளவு நேரம் நம்ம எடுக்கும்போது டக்குன்னு அவன் நம்மள போட்டுருவான். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். ஓகே, ஆமா. இதுல வெரி சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா எல்லார் மேலும் கர்த்தர்,
எல்லாரோடும் இயேசு, எல்லாருக்குள்ளும் கிறிஸ்து. அதுதான் அவருடைய நாமத்தின் ரகசியமே. நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். இப்ப ரொம்ப முக்கியமானது, நம்மள உயிரோட மாம்சத்துல இன்னைக்கு வச்சு எதை அறிகிறதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா பவுல் எண்ணுனான்னா, ஒன்றான மேதேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவது என்னது? அறிவது என்னது? அறிவதுன்னா என்னதுன்னு கேட்டேன். அறிவில் அறிவுதா? ஆதாம் ஏவாளை அறிந்தான், குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். புரியுதா? அது ஒரு அனுபவம். எப்படி? அது ஒரு பர்சனல் அனுபவம். 1, 2, 3 33 கோடி தேவர்களை எண்ணிட்டு இருக்கிறத பற்றி போடல. என்கிட்ட பரிசுதாவே இருக்காருன்னு நம்புறியா? வாண்டையாவது இருக்காருன்னு நம்புறியா? கேட்கிற வாட்டதான். அப்ப 2ஆ 1ஆ? அப்ப அமெரிக்கால இப்ப இருப்பாரா? அங்க ஆஸ்திரேலியால கன்வென்ஷன் நடத்துவாரா? அப்போ பல கோடி வந்துருது. கரெக்டா? பல கோடியா 1ஆ? 1 தான். இப்ப அதுலதான் வித்தியாசப்படுறோம். யாருக்கு ஒரே தேவன், யாருக்கு பல தேவர்கள்னு சொல்றது. ஆபிரகாம் 3 பேர் அவரை சந்திக்க வராங்க. அந்த கதையில அப்புறம் போய் பாருங்க. ஆபிரகாம 3 பேர் சந்திக்க வராங்க. ஆபிரகாம் ஆண்டவரே அட்ரஸ் பண்றான். எப்படி? ஏன்? ஆனா லோத்து எப்படி? லோத்து ஆண்டவன் மாறேங்கிறான். வித்தியாசம் தெரியுதா? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உண்டான வித்தியாசம் தெரியுதா? அதுதான் வித்தியாசம். ஆனா அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் தான் மேல போவா, ஒருத்தர் கீழே இருப்பான்னு நான் சொல்லல, வேதம் சொல்லு. சரியா? ஆமா. ஆனா நல்ல 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 முக்கியமான நேரத்துல நம்ம வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? பாடுறது இல்லை. பாடுறதுக்கு நம்ம தேவையில்லை. நம்மளோட பெட்டர் பீப்புள், பெஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்க. புரியுதா? நம்மளோட பெட்டர் பீப்புள், பெஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனா நம்மளை ஏன் தெரிஞ்சிருக்கிறான்னா, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்ம அவரோட கூட இருந்தபடியால் மறுபடியும் கூட்டி சேர்க்கிறான். நயம் காட்டுறான். புரியுதா? நயம் காட்டுறான். நயம் காட்டி அடையும் வடையும் கொடுக்கதான் தாவீது யுத்த களத்துக்கு போனான். கரெக்டா? எதுக்கு போனா யுத்தத்துக்கு? அவங்க அப்பாக்கு கீழ்ப்படி. அவங்க அப்பாக்கு ஒரு கீழ்ப்படுகிற பையன் அவன் அங்க அவங்க அப்பாக்கே அவன் ஆராதனை செய்ய தொடங்கிட்டான். அங்க கீழ்ப்படிச்சதுனாலதான் அவன் அரசனா மாறுறான். அங்க வடையும் கொடுக்க வந்தவனுக்கு காது விருத்த சேதனமா இருந்துச்சு, திறந்து இருந்துச்சு. எதுலெல்லாம் திறந்து இருந்துச்சு? பிசாசுடைய சத்தத்தையும் கேட்க திறந்து இருந்துச்சு. அதுக்குண்டான ரிவார்டையும் கேட்கறதுக்கு தெளிவா இருந்துச்சு. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எதுக்கு இங்க வந்திருக்கோன்னே நமக்கு தெரியல, எதுக்கு நம்ம கூடி இருக்கிறோன்னு தெரியல. ஆனா என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம அப்படித்தானே இருந்தோம். அதனால அப்படியே இருந்துட்டு போயிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். இது கர்த்தருடைய காரியம். அப்ப கர்த்தர் யாருங்கிறத நமக்கு தெரியாதனால்தான் அதுக்குண்டான சீரியஸ்னஸ் நமக்கு தெரியல. நமக்கு ட்ரம்ப் தெரியுது, அமித்ஷா தெரியுது, பில்கேட்ஸ் தெரியுது, பிச்சை தெரியுது. யாரு? கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை தெரியுது. ஆனா கர்த்தரை தெரியல. அப்ப தெரிஞ்சோம்னா அந்த ரெவரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கரெக்டா? ஒரு ஸ்டாலின் இந்த இடத்துல வாரான்னு சொன்னாலே நமக்கு ஓங்குது. ஆனா எவ்வளவு கேஷுவலா நம்ம அவரை எடுத்துட்டோம் பாருங்க இவ்வளவு நாள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீங்க புரிஞ்சு செய்யுங்க, தெரிஞ்சு செய்யுங்க. நீங்க அறியாத ஆண்டவரை ஆராதிக்காதீங்க, அறிஞ்சு ஆடவங்க. நீங்க அதை பாருங்க. அப்போஸ்தலர் 17, 23, 24. நீங்க அறியப்படாததா அல்ல, அறிவித்து விளங்க பண்ணன. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் அவர் அப்படி அறிவித்து விளங்க பண்ணல. அவர் அறிவித்து விளங்க பண்ணனவங்க தான் அவர் யாருங்கிறத சொல்லுவாங்க. இல்லைன்னா அவரையும் சேர்த்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாசிங்க 17, 23. நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமா. இப்ப என்ன தெரியுமா? கழுத பேசு. இப்போ கழுத பேசுது. எப்படி? கழுதைக்கு தெரிஞ்சது தீர்க்கதரிசிக்கு மறைக்கப்பட்டு, தீர்க்கதரிசிக்கு செவிடாயிட்டான்.
குருடாயிட்டான். அந்த ஒரு நிர்விச்சாரமான ஒரு நேரத்துல நம்ம வந்திருக்கிறதுனால கழுதை பேசுது. நீங்க முதல்ல என்ன நினைக்கணும்னா, கழுதை பேசாதே, கழுதைக்கு பேச்சு வராதே. அந்த கழுதை பேசணுமா இருந்தா அது கழுதையை உண்டாக்குன ஒரு தேவன் தான் அதுல ஏதோ ஒரு கிரியை நடப்பிக்கிறாருங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க உணரணும். புரியுதா? அதை உணர்ந்தாதான் கழுதை பேசுதான்னு பார்க்கும்போது தான் கழுதை எதை பேசுங்கிறது தெரியும், நீங்க தப்பிடுவீங்க. புரியுதா? ஏன்னா கழுதை பேசாது. நான் சொல்றது புரியுதா? கழுதைக்கு பேச தெரியாது. கழுதை பேசுறதுல எது இப்படி கழுதை பேசுது? கழுதை பேசுனாலே அப்போ அங்க ஏதோ ஒரு காரியத்தை கழுதையை உண்டாக்குனவர் பண்ணிட்டார். கேட்டுட்டீங்கன்னா அவனுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காது. நான் பேசுறது உங்களை என்ன இடத்துல சேர்க்காது. என்னுடைய பெருமைக்காக நான் பேசல. எங்க பெருமை பாராட்டத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எனக்கு முதல் சொல்லி கொடுத்தாரு இல்லை, ஆராதனையை பற்றி யாருக்கு தெரியுமா நான் சொல்லி கொடுத்தேன்? யாருக்கு தெரியுமா நான் உயிரோடு இருக்கும்போது ஆராதனையை பற்றி பேசினேன்? மியூட்ல போடணும். யாருக்கு தெரியுமா பேசினேன்? காய்பாட்டா பேசல, அனனியாட்ட பேசல, ஏரோதுட்ட பேசல. புரியுதா? 6 புருஷர்கள். புரியுதா? எப்படி பாருங்களேன். அதான் இயேசு அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி என்ன சொல்றாருன்னு பாரு. அவளுக்கு சாட்சியை பாரு. 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்ப ஒருத்த வச்சிருக்கான். அவனும் ஒன்ன சும்மா வச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய பக்திவான் அவ்வளவு இல்ல, எவ்வளவு பெரிய பரிசுத்த வாட்டி அந்த ஊர்ல, எவ்வளவு பெரிய பரிசுத்த வாட்டி. நான் உங்களெல்லாம் சொல்லலாங்க, என்ன சொல்றேன்? இதை நீ அக்செப்ட் பண்றியா? உன்கிட்ட ஏன் நான் இந்த ஆராதனை கொடுத்த காரியங்களை பேசுறேன்? வாசிங்க. 5 புருஷர்கள் உனக்கு 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னா என்ன? புரியுதா? என்ன தெரியுமா? இது பெருமைக்குரியதா? இல்லை, உன் காரியம் இவ்வளவு மோசமானதுன்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்லும் போது எப்படி நீங்க அதை கரெக்டா சொல்றீங்கன்னு சொல்ற மனநிலை உங்ககிட்ட இருக்கா? நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஆண்டோட நான் எப்படிப்பட்டவன்னு ஆண்டோட என்கிட்ட சொன்னேன். அப்ப நீ அப்போ யார்ல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு? வாசிங்க 23, 22, 23. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். இல்ல, ஓகே. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளும். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதா விரும்புகிறார். அடுத்தது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கட்டளை. புரியுதா? எப்படிப்பட்டவர்களை பிதாவார விரும்புறாரு? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? கேரக்டர்லெஸ் லேடிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை அக்செப்ட் பண்றீங்களா? உங்களை தேவன் எடுத்து பயன்படுத்த போறாரு. இல்ல, நீங்க நல்லவங்கன்னா வராதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வேலை இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு வேலை இல்லை. யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் டு கர்த்தருடைய காரியத்தை குறித்து கேட்கவோ கர்த்தருடைய காரியத்தை குறித்து நம்ம செயல்படுத்தவோ உங்களுக்கு தகுதி இல்லை. வேதன் அப்படிதான் சொல்லு. புரியுதா? வேதனா எப்படிப்பட்ட அல்டிமேட் காரியம்? ஆராதனை. ஆதியில ஆராதனைக்காக தான் எல்லாமே நடக்குது. அவரை தொழுது கொள்ள, அவரை பணிந்து கொள்ள, அதுதான் நடக்குது. அதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க. ஏன்னா நீங்க ஏரோதுட்ட பேசும்போது நீங்க அதெல்லாம் பெரிய ஃப்ரேம் போட்டு ஓகே நல்லா ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருப்பீங்க. இவள்கிட்ட இந்த காரியங்களை பேசுறதுனால தான் நீங்க அதை நெக்லெக்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க விட்டுருவீங்க. நம்ம அதை விட்டுருவோம். புரியுதா? அதுதான் இன்னைக்கு நடந்துட்டே இருக்குது. நம்ம போன வாரம் ஊருக்கு போயிருந்தேன். சில காரியங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு போனேன். அப்பவும் கத்தர் என்னோட இருந்தார். என்ன நல்லா ஹாப்பியாக தான் வச்சுருந்தாரு. ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். நான் ஹாப்பியாக தான், ஆனால் வெரி சீரியஸ். ஏன்னா கைகால் போனவன் தான் சத்தம் பண்ணுவான், தலை போனவன் சத்தமே போட மாட்டான். அப்போ இருக்கா? ஏன்னா அது பிரச்சனையே இல்லை. அந்த இடத்துல கத்தர் வந்து என்ன கொண்டாந்து விட்டுருக்கதை நினைக்கும்போது நான் சந்தோஷமா இருந்தேன். 3 இடத்த ஃபைனல் பண்ணியிருக்கிறார். 3 இடம். இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது.
இதுல யாரில் கத்தர் என்ன அந்த இடத்துல நம்ம பலி செலுத்த போறோங்கிறது இன்னும் கத்தர் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஒரு ஓரத்துல சில பெர்சன்டேஜ் சில இடங்கள்ல கூடிட்டே இருக்குது. இந்த இடத்துல சில பெர்சன்டேஜ் கூடிட்டு இருக்கு. ஏன்னா யாரையும் எதுலையும் சார்ந்து இருக்காதபடி கத்தரை மட்டுமே சார்ந்து இருக்கும்படி உண்டான காரியம். புரியுதா? நான் இதை பண்ணினேன், நான் கெட்டின பாபிலோன்னு எவனும் சொல்லிடக்கூடாது. புரியுதா? இது என்னாலதான் இங்க நடந்து, இது என்னாலதான் அங்க நடந்து. புரியுதா? கல்லறைக்கே காசு கொடுத்தவர். எப்படி? கல்லறைக்கே காசு கொடுத்தவர். புரியுதா? அதனால அந்த காரியங்களை கத்தர் செய்தாரு. ஆமா, சன்பலாத்துக்களும் தொபியாக்களும் ஊழல்ன்றது கேட்டுட்டே தான் இருக்குது. சுத்திலும் ஊழல்றா. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே பரவாயில்லையே, நான் சன்பலாத்தும் தொபியாக்களும் இல்லாம இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. புரியுதா? ஏன்னா அவங்க இது பழைய, அவங்க வந்து எக்ஸர்வீஸ்மேன், பழையதை யோசிக்கிறாங்க. இனி உள்ள காரியங்கள், அதாவது சங்கிலி சத்தம் அவங்களுக்கு கேட்காது. இப்ப நாம் பேசிட்டு இருக்கிற எக்காலம் மட்டும்தான் கேட்கும். இந்த எக்காலத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தலைன்னா, தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா, தன்னை உருவாக்கலைன்னா அவங்களுக்கு ஊதுற சங்கு நமக்கு கேட்கும், அவங்களுக்கு கேட்காது. சரியா? அண்ணன் சொன்ன மாதிரி, ஆமா, கழுதையும் வேலைக்காரனையும் அதை வாசிங்களேன். என்ன சொன்னார்? கழுதையும் ஆராதனைக்காக அழைக்கப்பட்டவங்க தான். ஆராதனைக்காக ஆபிரகாம் மூலம் நடத்தப்பட்டவங்க தான். ஆபிரகாமோட டிராவல் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா கழுதையும் வேலைக்காரனையும் கூலிக்காரனையும் மிருகத்தையும் என்ன செய்தார் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க. இங்க காத்திருங்க. நானும் பிள்ளையாண்டானும் நானும் ஓகே கத்தருடைய பிள்ளைகளும் போய் நான் ஆராய்ச்சிட்டு வாரோம். புரியுதா? கத்தர் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? திரும்பி வருவோம். கத்தர் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? அதனால உங்களை விட்டுட்டுலாம் போல, நீங்க இருங்க, நாங்க மேட்ரை முடிச்சுட்டு வரோம். அப்போ கழுதையோட வரலன்னா எப்படி விறகு அங்க வர போயிருக்க முடியும்? புரியுதா? புரிஞ்சுக்காங்க. நீங்க ஏன் விசேஷமானவங்க? உங்கள என்னன்னா அடுத்த ஸ்டெப் புரியுதா? மலைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். புரியுதா? எங்க யாரை நிறுத்தணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அடுத்த காரியங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல ஆபிரகாமோட இருக்கிற நீங்க என்ன நிலைமையில அந்த படி ஏறுறீங்க? புரியுதா? படி என்ன நிலைமையில ஏறுறீங்க? ஆபிரகாம் என்ன நிலைமையில அதை ஏறிட்டு அது ரிட்டர்ன் வந்தான். அவன் வந்து திருப்பி வருவான்னு அவன் நம்பியெல்லாம் ஒன்றும் போகல. திருப்பியெல்லாம் நாங்க பிள்ளையோட வருவான்னு சொல்லி நம்பியெல்லாம் போல. அவன் வாயில அடிச்சு விடுறான். புரியுதா? ஏன் கத்தர் எனக்கு கொடுத்தாரு, நான் கத்தர் இடத்துல திருப்பி கொடுக்க போறேன், அவ்வளவுதான். அதுல என்ன திட்டம் வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. முட்டாப்ப எனக்கு தெரியுமா? அதான் பைத்தியங்களே. புரியுது? தமிழ் கொஞ்சம் பைபிளை தமிழாக்கம் பண்ணணும். யாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, அதாவது மியூசிக் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, வேத ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? லூசுகளை தெரிந்து கொண்டார். கரெக்டா இல்லையா? லூசுகளை தெரிந்து கொண்டார். லூசுங்கிறத அக்செப்ட் பண்றவங்க ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு உண்டான இடம் கிடையாது. இது உங்களுக்கு உண்டான இடம் கிடையாது. ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை தெரிந்து கொள்ளல, லூசுகளை, பைத்தியங்களை. புரியுதா? அதனால அது அக்செப்ட் பண்ணீங்களா? ஏன்னா அவர் ஹீரோ. அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ சேர்த்து டபுள் ஆக்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. இன்னொரு ஹீரோவை தான் எடுப்பார். புரியுதா? அவர் ஹீரோ. இன்னொரு ஹீரோ சேல எதை என்ன தெரியுமா? பயங்கர கோடிகள் ஆயிரும், பயங்கர மதிப்பாயிரும். புரியுதா? அதனாலதான் இதை நான் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும். தெளிவா புரியாம ஏதோ நாங்க எங்களுக்கு பாட தெரியும், நான் வேண்டவே வேண்டாம். கீழ்படியில ஒருத்தனை ஒரு கேபரியல்ல கொண்டு போய் நாங்க போட்டா போதும், பாட தெரியாது அவனுக்கு. ஆனா ஏதாவது பண்ண அன்னைக்கு வந்துட்டு மீட்டிங்ல அவனுக்கு அட்டன் பண்ண முடியல. அவன் ஒரு பிசினஸ்ல மாட்டிக்கிட்டான், அட்டன் பண்ண முடியல. ஏங்கி அழுறான். அவனை தேவன் விட்டுருவாரா? அவனுக்கு ஒரு லைன் பாட தெரியாது, தாளன்னா என்னன்னு தெரியாது, ராகன்னா என்ன தெரியாது. அவனை விட்டுருவாரா? அதெல்லாம் ஆராதனை. அவன் ஏக்கம், ஏதாவது ஒண்ணு நான் ஆண்டவர் பண்ணிடணும். நீங்க யாராவது பார்த்தீங்களா தெரியல, ஏங்கி அழுதான். நான் அவன்கிட்ட கோபமா பேசினதுக்காக அவன்
ஏன்னா என்னால் முடியலைன்னே நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இருதயம் உள்ள ஆட்களை தான் தேவன் விரும்புகிறார். வேதம் முழுவதும் இதை தான் நயங்காட்டி அங்கங்கே பிரிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு, அதான் பரிசுத்தப்படுத்துறதெல்லாம் என்னது? பிரிக்கிறது பிரிச்சு கடைசி ஒன்னா கொண்டு போய் சேர்க்கிறது. புரியுதா? ஊரை கொண்டு போய் சேர்க்கிறது. புரியுது? உலக ரட்சகர் எப்படி? அவர் என்ன? உலக ரட்சகர். ஆனா சிமியோன் பிள்ளையாத்திக்கிட்டே சொல்றாரு, அநேகர் விழுகிறதுக்கு ஒரு காரணமா இருப்பார். ஏங்க, ஒருவரும் கெட்டு போறது தேவனோட சித்தம் இல்லைல்ல? ஒருவரும் கெட்டு போறது தேவனுடைய சித்தம் இல்லைல்ல? அநேகர் இவர் நிமித்தம் ஏன் விழுறாங்க? நீ அவருடைய பிள்ளையா இருந்தா தன் ஆடுகள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ அவர் அல்லாத ஒரு ஆடு கூட்டம் இங்க சுத்துது. புரியுதா? அது புல்லுக்காகவும் பாலுக்காகவும் தவிடுக்காகவும் சுத்தும். அவருடைய ஆடுகள் என் மேற்பண்ணி சத்தத்தை கேட்கும். புரியுதா? அதுதான் வாசல்ல வந்து நிற்கும். புரியுதா? மேற்பன் திறந்தவன பின்னாடியே போயிடும். புரியுதா? அவன் கொண்டு போய் ஏமாத்த மாட்டான். கசாப்பு கடைக்காரனா பின்னாடி இருந்து பத்துவான். கிளம்பிட்டியா? 9:30 மணிக்கு நமக்கு இன்னைக்கு இது இருக்கு, ரிஹர்சல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜை மாத்துங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரம் இதெல்லாம். பிளஸ் ப்ரிப்பரேஷன், பாடல ப்ரிப்பரேஷன். ஏன்னா அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. என்னொன்னு, நீங்க பலின்னு சொல்ற ஒரு காரியத்தை உதடுகளின் கனியாய சோத்திர பலி, அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? வார்த்தையில தான் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையில ரத்தம் இருக்குது, தெரியுமா? இந்த வார்த்தையில ரத்தத்துல ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் நம்ம வார்த்தையில இருக்குது. எப்படின்னா, நீங்க ஒண்ணு இந்த சயின்டிபிக்கா நீங்க ஒரு ஒயிட் கிளாத்தையே இதை எடுத்து வச்சு நீங்க க்ளோஸா வச்சு பேசிட்டு அதை வந்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்க பிளட் டாட்ஸ் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் சயின்டிபிக். ஆனா என்னன்னா, அது வாயில மட்டும் அறிக்கை செய்து பத்தாது. இருதயமும் அதாவது முழு ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா கொடுக்கிற ஜீவ பலியா ஒப்புக்கிறார். சந்தா வெற்ற ஒரு காரியம். என்னது? எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது உயிர். புரியுதா? அதை தேவன் விரும்புறாரு. எதுக்கு? நான் நக்கிட்டு போறதுக்கு இல்லை. அவரை திருப்பி அவரை போல அதை மாத்துறது. புரியுதா? அதை எடுத்து அவரை போல தன்னை மாத்தி நமக்கு திருப்பி தராரு. புரியுதா? அப்போ என்னது பலினா என்னது? நம்ம எதுக்கு வந்தோம்? எதுக்கு இவ்வளவு நாள் 21 வருஷமா நான் கேட்டதை தான் நான் இப்ப பேசுறேன். உங்கள்கிட்ட இருந்து கேட்டதை தான் பேசுறேன். நான் பெருசா போய் தியானிக்கலாம் இல்லை. அதுன்னு ஒரு ஜிஸ்ட கொடுக்க வரேன். உங்கள்கிட்ட இருந்து எடுத்ததுதான், ஒவ்வொருத்தட்ட இருந்து எடுத்ததுதான். எல்லாரும் மேல இருந்தார் வார்த்தையா. தேவனுக்கு வாயாவே இருந்து நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்த மோசே, தேவனுடைய வாயாவே இருந்து வாயை படைச்சது யாரு? நான் தானே. நீ போ, நாம கூட இருப்பேன்னு சொன்ன மோசே கானானுக்கு போனானா இல்லையா? நீ போயிருவியா? மோசே இந்த பிரமாணத்தை கொடுத்த மோசையே போகாத கானானுக்கு நீ எப்படி போவன்னு எனக்கு சொல்லித்தர. நீ யாரு? காலத்தையும் மாத்துவேன், பிரமாணத்தையும் மாத்துவான். யாரு? அந்தி கிறிஸ்து. நீ அந்தி கிறிஸ்து ஆள். ஏன்னா அதுக்கு அடுத்த காலத்துல அதை நடந்து காமிக்க. அதாவது நான் நடக்க முடியாத நான் உங்களுக்கு சொல்ல வரல. எப்படி நடக்க முடியாததை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன ஹார்ட் ஹார்ட்டட் சாடிஸ்டா? நான் எப்படி நடக்கணும்? 100% மேனா வராரு. 100% மேனா வராரு. அப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியது, இயேசு எங்க 100% மேனா தன்னை வெளிப்படுத்துறார், எங்க 100% காடா தன்னை வெளிப்படுத்துறாரு கண்டுபிடிக்கிறதா வேத ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுற அவர் அறிய அவர் போல நீ மாறிடுவார். அவர் அதை என்னை பின்பற்றுகிறவன் சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. என்னை பின்பற்றுகிறவன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன். 5000 ரூபாய் கொடுக்குறேன். 5000 ரூபாய் கொடுக்குறேன். மொபைல் வாங்கிட்டார். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்து இருக்கிறான். எப்படி? ஜீவ ஒளியை அடைஞ்சிருக்கான். நான் என்ன சொல்லிருக்கணும்னு பயந்து சொல்லல. நீங்க சொல்ல மாட்டீங்க, டைம் வேஸ்ட் ஆகிருமே தான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியுது. அது அறிய வேண்டியதா யாருக்குதான் சொல்லிட்டீங்களா? சரியா? இப்படிதான் இருக்கும். அது நீங்க ஐயோ கொஞ்ச நேரம் தான் நான் வந்திருப்பேன் ஆண்டத்தை சொல்ல போது வந்துட்டு போயிருப்பாரு.
கரெக்ட் தான். என்ன அடுத்தது கேட்கறேன், சரியா? அலர்ட்டாங்க. அப்போ என்னன்னா ஜீவ ஒளியை அடைந்து இருக்கிறாங்க. இட்ஸ் டன். என்னை பின்பற்றுகிறான். புரியுதா? நீ பின்பற்றி ஒண்ணு அடையாண்டா. நீ பின்பற்ற உன்னை ஒப்பு கொடுத்தாலே அவர் தன்னை வெளிப்படுத்த தொடங்கிடுவார். அதாவது நீ செத்து இருக்கணும். செத்தவன் என் தேவனை காண்பான். தேவனை காணணும்னா நீ செத்து இருக்கணும். எப்படி? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டவன் செத்தான். வசனத்தை சொல்லுங்க. இவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒரு காலம் கண்டதில்லை, கண்டவன் செத்தான். குமாரே ஆமா, பிதாவுக்கு மடி, ஆவியான தேவனுக்கு யாது மடி. அப்ப மடினா என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ என்னன்னா என்னை கண்டவன் செத்தான், செத்தவன் காண்பான். மோசே பார்த்தான்னு போட்டிருக்கு. மோசே பார்த்தான்னு போட்டிருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு காரியங்கள் பைபிள்ல இருக்கு. அதை நீங்க அப்புறம் அப்படியே நீங்களே தியானிச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கத்த இடத்துல அதை ஈகரா கேட்குறீங்களோ அது கத்தர் வெளிப்படுத்துவார். அதை எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இது கிடையாது. அப்போ என்னன்னா அவரை அறிகிறார். அப்ப ஆராதிக்கும்படிதான் தேவன் ஜனங்களை உண்டு பண்ணார், தூதர்களை உண்டு பண்ணார். அதை இழந்தாங்க. எப்படி? அதை இழந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள இருந்து எழும்பின அவர் சுயமா தான் படைச்சார். அவங்களுக்கு சுவாதீனத்தையும் கொடுத்திருந்தார். ஆனா அவன்கிட்ட இருந்து எழும்பின பிரைடு, அதுக்கு காரணமா இருந்த சுயம், அது இன்னைக்கும் கிரியிச்சு. அதே போலதானே மனிதனையும் படைச்சாரு. எனக்கு காலடியில இருந்து ஒரு மண்ணை எடுத்து நான் என் மண்ணு உன்னை ஜெயிக்கும்டா சொல்லிதானே மனிதனை படைச்சாரு. இந்த மண்ணை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவருக்கு ஆராதனை செய்யும்படி, அவருக்கு கீழ்ப்படிபடி, அவருக்கு பிரியமானதை செய்யும்படி உண்டான வாழ்க்கை வாழ்றோமா? அவர் எதை சவாலா வச்சிருக்கோம், அங்க ஏதாவது கிடைக்காதான்னு அந்த பக்கம் போய் நிற்கிறோமா? பாகிஸ்தான்ல இருந்து ஏதாவது கிடைக்காதான்னு இருக்கோமா? பிள்ளைகள் அப்பாக்காக ஜீவனை கொடுக்கும். 800 பிள்ளை, ரெண்டும் அவருடைய பிள்ளைதான். 800 பிள்ளை அப்பாக்கு ஜீவனையே எடுக்கும். முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்குமா இருந்தா புரியுதா, அதையும் செய்யும். கரெக்டா? ஏன்னா 30 வெள்ளிக்காசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தான்ல, அவருடைய ஜீவனை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான்ல. ஆனா அதுக்கு தேவன் அலோவ் பண்ணிட்டார்ல. கரெக்டா இல்லையா? ஆனா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா அவனுக்கு, அவனை சார்ந்தவங்களுக்கும் அதுதான் கிடைக்கும். இன்னைக்கு அவர் ஜீவனுக்கு ஈடா தன்னை ஜீவனுக்கு பணைய வைக்கிற, ஜீவ வழியா ஒப்பு கொடுக்கிற ஒருத்தர் தான் தேவன் தேடுறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுதா? எங்க அப்ப எனக்கு ஜீவனை கொடுத்தான், அவனுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன்னு ஒப்பு கொடுக்குறான்ல, அவனை தான் தேவன் தேடுறான். அவனை எப்படியும் பயன்படுத்துவார். அவனுக்கு என்ன தோணுதோ பயன்படுத்துவார். கூட்டி கூடவே வச்சுக்கிட்டான்னு தோணுச்சுன்னா அதையும் செய்வார். உன்னை பயன்படுத்தி தான் அவர்கிட்ட கொண்டு போனோம்னா அவருக்கு ஒரு இது கிடையாது. அவன் என் பிள்ளை, எனக்கு விருப்பமானதை நானே அவன்ல செய்வேன். அப்போ எல்லாரும் மேல வார்த்தையா இருந்தவர், வார்த்தையை பெற்றுக் கொடுத்த மோசையே நமக்கு கானான்குள்ள போகலன்னா அப்ப அவர் கொடுத்தவருக்கு பிரச்சனையா? நமக்கு பிரச்சனை. அதை நடக்கிறார், அதன்படி நடக்கிறார். எப்படி? என்ன காலத்துல நம்மளுடைய செய்திகள், நம்மளுடைய செயல்பாடு இருக்குதுங்க. உங்களை நிதானிச்சுக்காங்க, நம்மளை நிதானிச்சுக்கணும். நடக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும்படி, நமக்கு ஒரு மாதிரியை காமிக்கும்படி அவரே தெரிந்து கொண்ட ஒரு சீஷர்கள் ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அவர் நடக்கிறாரு. வாங்கடா பார்த்தானே அப்படியே அறிவொளி இயக்க மாதிரி அங்கங்க அனுப்புறாரு. ஊழி என்னெல்லாம் நடக்குது, பயங்கரம் நடக்குது, என்னெல்லாமோ பேசுறாங்க, வெளிப்பாடெல்லாம் பெறுது. சூப்பர். நான் யாருன்னு ஊர்ல சொல்றாங்க, அது நீர் அவராக்கும் இவராக்கும். பேதுரு சொல்றான், நீர் மெய்யாவே தேவனுடைய குமாரனா கிறிஸ்து. இது மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவானவரே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அவரே பிதாவை சொல்றார்ல, இதோ பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தாரேன். திறவுகளை தந்தானா அவன் எங்க திறந்தான்னு பாருங்க. அப்பதான் அந்த திறவுகளை பற்றி விட்டான காரியம் நமக்கு அறியறதுல அனுபவிக்க முடியும். அப்போ அவன் தான் சபையின் கிறிஸ்து மூளைக்கல். அவன் அஸ்திபாரமா கட்டி எழுப்பப்படுறான். அவன் காரியத்துல எங்கேயாவது மிஸ் பண்ணீங்களா? பாருங்க, வேதத்துல இசைவாய் கட்டி, மாளிகை இசைவாய் கட்டி எழுப்பப்படும். எங்க கேப் இருந்தாலும் புரியுதா? அதாவது பவுண்டேஷன்ல எங்க கேப் இருந்தாலும் பில்டிங் ஆகுது. அப்ப அந்த பில்டிங் மேல தேவன் ரொம்ப நம்பிக்கையா இருக்க மாட்டார், பயன்படுத்திடுவார். புரியுதா? சும்மா அப்படியே மடம் மாதிரி வச்சிருப்பார். வந்தவங்க போறவங்க தங்கிட்டு போறாரு. நல்லா தான் இருக்கும்.
ஓகே, அப்போ இந்த அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கும்படி மாதிரியை வைத்து விட்டு போனாரு. அந்த அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்க அவங்க சீஷர்களால அன்னைக்கு முடிஞ்சுதா? காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரில என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? காட்டி கொடுக்கப்பட்ட எல்லாம் ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு ஓடிட்டாரு. அதுலயும் ஜவுடாரு விட்டாம யாரு? பேதுரு. சான்ஸே இல்ல. சும்மா இதெல்லாம் விடாது. ஏற்கனவே வாங்கி கட்டியிருக்கான். ஏற்கனவே ஒரு தடவை வாங்கி கட்டியிருக்கான். என்ன சொன்னார்? டேய் நீ அதெல்லாம் நம்ம கஷ்டப்படலாம் விட மாட்டேன். பார்த்தேன் கத்தி எல்லாம் கேட்டா இருக்குது. முடிஞ்ச அளவு என்னால ஒரு கூட்டத்தை காலி பண்ணிடுவேன். அப்பமே சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, அவன்ல இருக்கிற பிசாசு போகவே இல்லை. கூடேதான் இருந்துச்சு, கூடேதான் இருந்துச்சு. கூடேதான் இருந்துச்சு. ஓகே. ஆனா அங்க பிறகு எண்ணூறு அதாவது அவன் மாம்சத்துல பேசுறான். மாம்சத்துல பேசுறான். ஃபர்ஸ்ட் இதுல சிந்தனையில பேசலாம், அவங்க ஆன்மீகத்துல, அப்புறம் மாம்சத்துல பேசலாம். அதெல்லாம் சான்ஸே இல்லை. சும்மா நாங்க விட்டுருவோமா? ஏன்னா அவன் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இவரையும் நம்ம விட்டோம், ஒண்ணு அவரோட செத்துறணும் அங்கே, இல்லைன்னா விட்டோம்னா நமக்கு. அவன் பயங்கர புத்திசாலிங்க, நல்லா யோசிக்கிறவன் சில விஷயத்துல. ஆனா போட்ல போய் கால் வைக்கும் போது முட்டாள ஆரம்பிக்கான். புத்திசாலி காலே வச்சிருக்க மாட்டான். தொடக்கத்திலே என்ன பாருங்க, நம்ம கூட்டத்துல நிறைய புத்திசாலிகள் உண்டு. தொடக்கத்திலே இவன் கூட போனா நம்ம கதை கந்தல், புரியுதா? கதை கந்தல். இவன் நம்மள அலக்கழிச்சிருவான். ஏன்னா அதெல்லாம் பயங்கர புத்திசாலிகள், பயங்கரமா யோசித்துருவாங்க. உலகத்தார்ல உலகத்தின் அதிபதி கேட்டின் பிள்ளைகள் கரெக்டா யோசித்துருவாங்க. தேவையே இல்லை, இதுக்கு அழகா தூரத்திலே நின்று சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிட்டு, எனக்கு கிடைக்காது, எனக்கு இங்க கிடைக்க வேண்டியது கிடைக்காது, அதனால நான் கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிட்டேன். இது வேற, இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ரூட். அது புத்திசாலி, புரியுதா? புத்திசாலி, அவங்கெல்லாம் புத்திசாலி. ஆனா முட்டாள் லூசுகளை, பைத்தியங்களை தேவன் தமக்காக தெரிந்து நயங்காட்டி ஒவ்வொரு நாளும் நயம் காட்டினான். ஆனா அவர்கள் பலன் அடைந்த போதோ, புரியுதா? அவர்கள் பலன் அடைந்தார். பலன்னா என்னது? அவரே அவருடைய ஆவியை பெற்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒன் சேவ்ட் இஸ் சேவ்ட். ஆனா அவரே அவங்களுக்குள்ள வரும்போது அவரை போல மாற்றும்படி உண்டான பாதையில் அவர் நடத்துறார். மணவாட்டி, இது ராயல் காஸ்பல் மணவாட்டி, புரியுதா? ஏன்னா அவர் தலை, அவர் அந்த சபை சரீரம். இந்த சரீரத்தை தான் இப்ப எடுக்க வர்றார். சரீரத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. சும்மா உருவாக்குறாருன்னு நினைக்கிறாங்களா? இப்பெல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நல்ல காசு வருது. இவன் ஏதோ முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட கேட்டான், நீ ஒன்லி ஜீசஸ்ல சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், பைசா கிசா வந்தனா எனக்கும் கொஞ்சம் தாமக்கான், புரியுதா? ஏதோ நல்ல காசு வருது, கொடுப்பாங்களாமே, 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் கூட்டிட்டு போய் ஞானசாலம் எல்லாம் கொடுத்தாங்களாமே. ஸ்டீஃபன் கே எல்லாம் போயிருக்கிறார், பைசா எல்லாம் கொடுத்து. ஆமா, நானும் பார்க்கேன், எவ்வளவு ஒருத்தர் எவ்வளோ வசனம் போடுறேன், எவ்வளவு அது வந்தா வாங்கிடுவேன். நான் புரியுதா? தந்தா வாங்கிடுவேன். எனக்கு செலவு இருக்கு நிறைய, நான் கேட்க மாட்டேன், தந்தா வாங்கிடுவேன். ஏன்னா உலகத்தில் அவனுக்கு வாழை எடுத்து தான் அவனை வெட்டணுங்கிறதும் எனக்கு தெரியும். கரெக்டா? அவன் வாழை எடுத்து தான் அவனை வெட்டணும். சரியா? அப்போ அங்க வரும்போது அதுக்கப்புறம் அவர்கள் பலன் நடந்ததுக்கு பிறகு அதுதான் இந்த காலத்தின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். என்னது கிறிஸ்துவின் சுவிசேஷம்? சத்திய ஆவி உனக்குள்ள வரும்போது அது சகல சத்தியத்திலே உன்னை நடத்தும். நீ நடக்கிறது வேதத்தில் இருக்கும். நீ நடக்க சொல்லி கொடுப்பையா இருந்தா நீ கல்ட், யூ ஆர் an antichrist. அந்த சத்தியாவி எனக்குள்ள வந்து என்ன நடத்துறாரு. ஆனா நான் குறைவா பெற்றிருக்கிறேன். அது நிறைவாகும்படி என்ன ஒவ்வொரு நாளும் நான் ஒப்பு கொடுக்குறேன். சரி, பலி செலுத்துறோம்ல, பலி வந்து அந்த ஆடோ அந்த மாடோ தன்னை தானே அறுக்குமா? சுத்தி இருக்கவங்க வெட்டுவாங்க, புரியுதா? சுத்தி இருக்கவங்க. ஆமா, நான் தான் பிரபாவை வெட்டுவேன், பிரபா தான் என்ன வெட்டணும், இல்லைன்னா அந்த பலி நிறைவேறாது, புரியுதா? இதுதான் இருக்க சப்ஜெக்ட். இதை ஆண்டவர் சொன்னாரு. அப்ப இது என்னது? முடிவில்லை, இது அதுக்கு தொடக்கம். அல்பா ஒமேகா அந்த குரூப் மூலம் கத்தர் இந்த குழு மூலம் ஆண்டவர் செய்யறது தொடக்கம். அதுக்கப்புறம் உங்க தனிப்பட்ட காரியங்கள் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஊழியங்கள்ல மாற்றம் வருதா பாருங்க. உங்க தனிப்பட்ட அழைப்பு திறந்து கொள்றதுல மாற்றம் வருதா இல்லையா பாருங்க. என்னொன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன், தயவு செய்து நிற்க வேண்டிய இடத்துல நின்றுங்க.
யாரையோ ப்ளீஸ் பண்றதுக்கு வராதீங்க. புரியுதா? நான் என்னன்னா அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். 29 வாரம் நான் ஃபில்டர்ல தான் இருப்பேன். ஃபில்டர்ல தான் ஆண்டவர் வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும். இதை தாண்டி வர்றது தான் ஓரளவுக்கு தப்பும், ஓரளவுக்கு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ, எங்கேயோ துடிச்சிட்டு கிடந்தனா வரமாட்டார். அங்க அதாவது ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை. புரியுதா? சந்து சந்தா புரியுதா? ஆமா, இதைதான் கர்த்தர் நம்ம மூலம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இதை தெரியாம இவ்வளவு நாள் ஓடியாச்சு. இனி நமக்கு 2 சிட்டிங். இவ 24ஆம் தேதி இங்க கிடையாது, ஊர்ல போறா. எனக்கு விருப்பமே கிடையாது. அவ என்ன சொல்லணும்? அண்ணே, நான் இதுக்காக தான் ஊருக்கு வரேன், நான் இங்க இருந்து இந்த காத்திருப்பை அட்டன் பண்ணிட்டு போறேன்னு அவ சொல்லணும். நான் அவளுக்கு டிக்கெட்டும் போட்டேன். ஏன்னா அவ இந்த காரியத்துல ஒரு முக்கிய பங்கு அவ குடும்பத்துக்கு உண்டுன்னு எனக்கு தெரியும். நான் டிக்கெட் போட்டாச்சு. நான் பழைய மனுஷனா இருந்தாலும் மக்கா நீ வராத, நீயே போட்டு ஊருக்கு போயிட்டு எப்ப வேணாலும் போய் சேரு, அங்கெல்லாம் வராதான்னு சொல்லியிருப்பேன். ஆனா சொல்ல பொறுமையா இரு. என்னன்னா அவங்களுக்கு தெரியாதனால அப்படி செய்யறாங்க. தெரிஞ்சா செய்வாங்களா? தெரிஞ்சா அந்த காரியங்களை இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா? நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோங்கிறது தெரிஞ்சா இந்த கூட்டத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசு வருமா? முடியுமா? நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அவ்வளோ வச்சுட்டே சொல்றேன். போ அங்கிள், நான் வர முடியல, எனக்கு ஆஃபீஸில் பயங்கரமா இல்லை. நோ ப்ராப்ளம். அடுத்த நிமிஷம் டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும், யுவர் டிக்கெட் ஹஸ் கேன்சல்ட். யாரையும் டிபெண்ட் பண்ணி நீ தேவன் இருக்க மாட்டார். அதுக்கு தான் நமக்கு அடையாளமா நம்ம அண்ணனை, மூத்த அண்ணனை ஃபில்டர் பண்றாங்க. புரியுதா? கரெக்டா? எனக்கு ஏன்னா என் மாம்சத்துக்கு மாம்சம், எனக்கு ஆவிக்கு ஆவி. புரியுதா? அவரா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உங்களுக்கெல்லாம் லீடருங்க, நமக்கெல்லாம் அவர் தாங்க லீடரு. மியூசிக்ல அவரை விட்டா வேற யாராவது இருக்காங்களா நமக்கு ஹெல்ப் பண்றது? அவரை தான் முதல் தட்டுனது அவரை தான் தட்டினார். எனக்கு அழுகையா வருது, சங்கடமாவும் இருக்குது. என்ன செய்யுங்க எனக்கு தெரியல. கத்தரா அந்த கடைசி நிமிஷம் வர டிக்கெட்லாம் கேன்சல் கூட பண்ணல அவருக்கு, தெரியுமா? நியர்லி 10,000 rupees வெறும் டிக்கெட்டுக்கு மட்டும். 2 பேருக்கு போயிட்டு வரக்கூடிய காரியம். 2 3 பேர், எனக்கு தெரியல எத்தனை பேர்னு தெரியல. கவலையே படாதன்னு, அது நான் பார்த்துக்கிடுவேன். புரியுது? கத்தருக்காக செய்த காரியத்தின் ஒரு விளைச்சல், அது ஒரு விளைச்சல். ஆனா எனக்கு அது அதனால எதுக்கு நான் சொல்றேன்னா, காலத்தின் சுவிசேஷம் என்ன? வேதத்தை பார்த்து நடக்கிறதுல நீ உன்னை நடத்துறது வேதத்துல இருக்கும். எப்படி உன்னை நடத்துறது? பவுல நடத்துனது, பேதுருவை நடத்துனதுதான் இன்னைக்கு வேதம். அப்ப படிச்சவன் தான் போவானா பரலோகத்துக்கு? பைபிள் படிச்சவன் தான் போவானா? அவரை பெற்றுக்கொண்டவன் அவன் நடக்கிறது வேதத்துல இருக்கும். எங்க இருக்கும்? தேடி வாசி. நீயே வாசித்துக்க. இல்லைன்னு சொல்லு என்ற. நீ பேசுறது வேதத்துல இல்லைங்கன்னு சொல்லு. புரியுதா? அப்ப என்ன காலத்துல நம்ம இருக்கிறோம்னா, அப்ப எரேமியா 16:16 எடுத்து வாசி. நம்ம யாருங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ரொம்ப முக்கியம். எவனாவது ஒருத்தன் இந்த ஹண்டர்ஸ் இந்த காரியத்தை குறித்து பேசுவானா இருந்தா எனக்கு பேசுங்க. எங்களுக்கு பவுலு தெரியும், பேதுரு எல்லாரையும் தெரியும், நாங்களும் படிப்போம். எனக்கு இந்த காரியத்தை குறித்து ஏதாவது பேசுறாங்கன்னா நான் கேட்க விரும்புறேன். அவனுக்கு நான் சீஷனா இருக்க விரும்புறேன். வாசி. மீன் பிடிக்கிறவங்க வந்தது தானே நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள். கையில வச்சிருக்கவங்க மீன் பிடிக்கிறவங்கள தானே இயேசு பிடிச்சி அனுப்பினாரு. வாசிங்க. இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும், எல்லா குன்றுகளிலும், கல்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். நெத்தி அடி, நீ தப்பவே முடியாது. எனக்கு இதை குறித்த எனக்கு செய்தி சொல்லுங்க. இதை குறித்ததான மெசேஜ்களை, வாய்ஸ் மெசேஜ்ல போடுங்க. நான் கேட்க விரும்புறேன். அவனுக்கு நான் சீஷனா இருக்க விரும்புறேன். தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு நான் அவன் பின்னாடி போக விரும்புறேன். ஏன்னா அவன் இயேசுட்ட இருந்தா அந்த வேட்டைக்காரனுடைய செய்தியை கொண்டு வர முடியும். அவன் அதாவது கிறிஸ்துவோட இருந்தாதான் இந்த வேட்டைக்காரன் என்ன பேசினா. இதுதான் ரகசியமே, வேதத்தின் ரகசியம். எல்லாமே 3 பகுதியில நிறைவேறும். புரியுதா? 3 பகுதி, காலை, மதியானம், சாயங்காலம்.
வேதத்திலையும் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இப்போ கடைசி ஒரு ஏற்பாடு, அது முடியும், அது நிறைவேறும். இதில் இருந்து எந்த மாற்றம் இருக்காது. அதில் இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து எந்த மாற்றம் இருக்காது. எல்லாம் அந்த அடிப்படையிலேருந்து தான் கட்டி எழுப்பப்படும். இது எழுதப்பட்டது, அது உரைக்கப்பட்டது. புரியுதா? அது ஏன் அதை காரியத்தை ஏன் உங்களில் கத்துறதை வெளிப்படுத்தக்கூடாது? அது நிறைவேறாம முடியாது. புரியுதா? ஏன்னா வேட்டைக்காரன் சும்மா போட்டுட்டு அங்கே போய் இடுப்புலையும் நகத்துலேயும் கால்லையும் அடிச்சிட்டு இருக்க மாட்டான். அடிச்சா நெத்தியில் அடிக்கிறவன் தான் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீ சொல்றது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அதுக்கு நீ பேசவே முடியாது. நீ ஓடிக்கிட்டு தான் கிடக்கணும், கிழக்கையும் மேக்கையும் ஓடி தான் கிடக்கணும், எண்ணிக்கிட்டு தான் கிடக்கணும். 1 2 3. புரியுதா? அதனால இது அந்த காலம்தான் எண்ணி உள்ள செய்தி. அது ஷார்ட் பீரியட்ல இருக்கும், ஒரு வெரி ஷார்ட் பீரியட் இருக்கும். அந்த வேட்டைக்காரனுக்கு என்னல்ல, அவன் வேட்டைக்காரன் அடையாளம் என்ன? பொறுமையா இருப்பான், காத்திருப்பான். புரியுதா? தைரியமா இருப்பான். அப்போதான் 1 பேதுரு அண்ணன் எடுத்தாங்களே, அதை வாசிங்க. அதில் முக்கியமானதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை ஒருத்தர் எடுத்து சொல்லலைன்னா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் விளக்கலைன்னா, நீங்கள் விளக்குறதோ தான் விளக்கிட்டே இருப்பீங்க. அது பல்லு விளக்குற மாதிரி தான் இருக்கும். வாசிங்க. இல்லை, ஒரு நிமிஷம். 8 என்ன போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு உண்டாயிருந்தது 8 7 6ன்னு போங்க பாப்போம். இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமா இருக்க விட்டார். வீணரும் கனியற்றவருமா இருக்க ஒட்டாததுக்கு என்ன தெரியுமா உண்டாயிருக்கணும்? என்ன உண்டாயிருக்கணும்? அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளரும். அன்பை வழங்குங்கள். நீ பிரவேசிப்பன்னு பைபிள்ல போட்டிருக்கும், இந்த பைபிள்ல பிரவேசிக்கன்னு போட்டிருக்கோம். ஆனா வேட்டைக்காரனுடைய சத்தம் என்ன தெரியுமா? அவர் உனக்குள்ள பிரவேசிப்பார்னு சொல்லி தருவான். ரோமர் 5:5 எடுங்க. ரோமர் 5:5 எடுங்க. தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. என்னது? வாசிங்க. ஏன்னா நம்ப மாட்டீங்கல்ல, நான் ஏதோ கதை விட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயம். அப்ப பரிசுத்த ஆவியை நீ பெற்றிருக்கியா, தேவனை நீ பெற்றிருக்கியாங்கிறது எதுல விளங்கும்? அவருடைய அன்பு ஒன்னுல விளங்கும், ஒன்னுல ஊற்றப்பட்டிருக்கும். அது எந்த அளவுக்கு ஊற்றப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நீ அதை வெளிப்படுத்துவ. புரியுதா? குறையா இருக்கிறதுனால தான் நான் இங்க இருந்து உங்ககிட்ட குறைச்சிட்டு இருக்கேன். நிறைவா இருந்தா நான் தோட்டக்காரன் கையில் இருப்பேன். புரியுதா? அப்போ இது உனக்குள்ள வந்துட்டுனா, அவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா, அதுக்கு மேல எல்லாம் உன்னுடைய செயல்பாடா இருக்கும். என்னெல்லாம் வாசிக்கணே? கீழே போங்க. உபத்திரங்களிலும் என்னை பாராட்டுகிறோம். மேல 7 6 வாசிங்க. அன்றியும் நாம் விளையாட்டவளா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர் 6 இப்ப 8 7 வாசித்தீங்கல்ல, 6 வாசிங்க. அதுக்கு மேல் வசனம் வாசிங்கன்னு சொல்றேன். 2 பேதுரு. அதான் சார் 1 பேதுரு 2. ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியையும் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் இச்சையினால் உலகத்திலுள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளாக போட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும். வாக்குத்தத்தம் என்னது? வாக்குத்தத்தம் இதுதான்டா. இது உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இந்த அன்பு உங்கள உண்டாயிருந்து அது பெருகினால், அந்த பெருக்கத்துக்கு தான் தேவ சமூகம் நமக்கு தேவை. புரியுதா? அது உண்டாயிற்று, ஆனா பெருக்கம் இல்லை. அதனாலதான் சாம் அடிக்கடி பாலனா வெளிப்படுறான். சாம் பாக்குறீங்களா? 2 கேரக்டர் அப்பப்போ வெளியே வருதுல. ஒரு கேரக்டர் ஒன்று வருது, இன்னொரு கேரக்டர் வருது. என்னடா நல்லா தான் பேசுறோம், செப்டம்பர்ல பார்த்தா எப்படி நடக்கிறானே. என்ன பெருக்கம் குறவு, பெருக்கம் அது சாவுல தான் வரும். நீ என்ன 2 ஜீவன், ரெட்ட பிள்ளைகள் இல்லை. அவர் அதாவது கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருந்தா சாவு எனக்கு ஆதாயமா இருக்கணும். சாவு உனக்கு ஆதாயமா இருந்தா கிறிஸ்து ஒன்னில ஜீவனா வெளிப்படுவார். புரியுதா? இது கீழே இருந்து மேல போறது. பிரசங்கம் பண்றதுக்கு மேல இருந்து எடுக்கலாம், ஆனா அனுபவிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு கீழே இருந்து மேல போகணும், அனுபவிக்கணும். அதுக்கு காத்திருக்கும், அதுக்கு நம்ம காத்திருக்கோம். இப்ப நம்ம அந்தி பலினா எதனால என்று சொல்ல வந்தாருக்கிறத சொல்றேன். 1 ராஜாக்கள் 18:21 இருந்து வாசிக்க. என்ன செய்தான்? ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி, முதலாம் வருகைக்கு முன்னாடி, அப்ப கொஞ்சம் ஏசிப்படும். முதலாம் வருகைக்கு முன்னாடி, புரியுதா? முதலாம் வருகைக்கு முன்னாடி எலியா அவருடைய வழியா ஆயத்தப்படுத்தினான். எப்படி? எலியா
அப்படின்னு ஆவி யோவான் சாணம் இல்லாம பள்ளங்கள் எல்லாம் அந்த வேலையை எலியா இப்ப 2வது பகிரங்கமா வரப்போறாரு. இப்போ நம்மள தேவன் அந்த ஆவியை கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு செயல்பாடு தான் இது நீங்க அப்ப எலியா என்ன பண்ணினாங்கிறத பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்ப எலியா ஒரு காரியத்தை பண்றான், பாகால் தீர்க்கதரிசிக்கு அவனை எதிரியா வச்சு அவன் பண்றான். அதுல என்ன நடந்துச்சுங்கிறத பாருங்க. அங்க பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருந்தான், புரியுதா? அங்க ஆனா ஜனங்கள் என்ன பண்ணினாங்கன்னு பாருங்க. இதுதான் கர்த்தர் நம்மள நிறைவேற்றும் என்று விரும்புறாங்க. அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருக்க விரும்புறீங்களோ அதுக்குண்டான பங்கையும் பாக்கியத்தையும் பலனையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இல்லைன்னா உங்களை பயன்படுத்துவாரு, உங்களுக்கு உலகத்தின் அதிபதியே உங்க கையில கொடுத்துருவார். அவனும் உங்களை விட மாட்டான், நீங்களும் அவனை விட மாட்டீங்க. ஏன்னா அதுதான் நீங்க விரும்புறீங்க. வாசி, யாராவது வாசி. ஆமா, 1 ராஜாக்கள் 18:21 வாசி. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமான கர்த்தரை கும்பிடுங்க, அவரை பின்பற்றுங்க. பாகால் தெய்வமானால் ஏன்டா 2 கெட்டவனா இருக்காங்க? உஸ்ஸா ஏன்டா இருக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணா இருங்க, ஒண்ணு ஆணா இருங்க, இல்லைன்னா பெண்ணா இருங்க. ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, சத்தமே போடல. அது லூசு பயிற்சி கலந்தது. அது எப்படி ரொம்ப நாளா அவ அப்பனும் அப்படித்தான் சத்தம் போட்டான், இவனும் அப்படித்தான் சத்தம் போடுவான். நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு பார்வன் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்குறான், எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நமக்குன்னா எவ்வளவு காரியங்கள் இருக்குது. நடத்தாண்டமா குடும்பத்தை? நீயா பிள்ளைய பெத்த? நீ இந்த பிள்ளை வேணும்னு நீயா பெத்த? அந்த பிள்ளை உன் கூட சாக போகுதா? இன்னும் ஜெசிகா இருக்கா, என் கூட சாவாளா நாளைக்கு? இவ கூட நான் சாக போறேன்னா? இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வார்த்தை. இவ எனக்காக அழுறத கூட நான் பார்க்க மாட்டேன், அவளுக்காக நான் அழுறத கூட அவ பார்க்க மாட்டான். இவ்வளவுதான் வாழ்க்கை. பாரு, வாசி. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசியில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவன். சரி, அது அப்படியே வந்துட்டு 36 வாசித்துருங்க. கடைசி நடந்த உங்களுக்கு தான் கதை தெரியுமே. ஜனங்கள் அமைதியா இருந்தாங்க. இப்ப 36ல பாருங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி. எப்ப அந்திபலினா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, பைபிள்ல ஒரு அந்திபலி பழைய ஏற்பாடுல நடந்திருக்கு. ஆபிரகாம் ஒரு பலியை தொடங்கினான், எலியா அடுத்தது ஒரு பெரிய காரியத்தை பண்றான். இப்ப நம்ம ஒரு பலியில முடிக்க போறோம், புரியுதா? இது முடிக்க போறோம். சாதாரணதுன்னு நினைச்சீங்களா நீங்க? இதெல்லாம் வாசிங்க தயவு செய்து. இந்த உங்களை அசதியா பயந்துட்டு சாபத்தை வாங்கிறாதீங்க. தயவு செய்து போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுன்னு நான் கேட்பேன். போயிட்டு வாங்க, தயவு செய்து போயிட்டு வாங்க. பர்சனலா என் கூட உங்க ஆதாயத்துக்காக உங்க காரியங்களுக்காக என்னோட தொடர்பு வைங்க. இந்த இடத்துல வந்துடாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஆசி. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. புரியுதா? பாகாலுடைய கருத்தை அழிக்கிறதுல அவனுடைய திட்டம். ஜனங்கள் அறியும்படி. என்னை கேட்டு எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தான் தெய்வமானால் உன் வேலை, உன்னுடைய பிள்ளை, உன் குடும்பம், உன் சொத்து, உன் சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக நில்லு. அவர் உனக்கு அதை எல்லாத்தையுமே ஆசீர்வதித்து தருவார். புரியுதா? கட்ஸ் இருக்கா, முதுகெலும்பு இருக்கா, தில் இருக்கா? வா, இல்லைன்னா போயிட்டே இரு. நீ போ, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். யூதாஸ்டையும் சொன்னார், அவன் செய்தான். நமக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு அது சும்மா வாசி. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்டையும் பட்சித்து
வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, நான் கண்டதையும் கேட்டதையும் உணர்ந்ததையும் நாங்க உங்களுக்கு சாட்சியா சொல்றோம். அவன் சொன்னால அது மறுபடியும் கர்த்தர் செய்ய விரும்புறார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அடுத்த சொல்லு, கர்த்தரே தெய்வம். 2 தடவை சொன்னாங்க. இப்ப 3ஆவது தடவை நம்மள சொல்ல போறாங்க. எப்படி, என்ன சொல்ல போறாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். பிச்சையா எடுக்க வந்திருக்கீங்க. கர்த்தரே தெய்வம் ஏன் சொல்ல தெரியல? நம்மள செய்வாரு சொல்லும்போது நம்மளே செய்யலனா கர்த்தரே தெய்வம். ஊர் அடிச்சு ஒலையில போட்டே பழகிட்டோம். நீ சொல்லு ஜோரா இருக்கிறவங்க கைத்தட்டு. என்னடா பாம்பாட்டிகளா நீங்க எல்லாம்? பாம்பாட்டிகளாடா, ஜோரா கைத்தட்டு. நீ சொல்லு, நான் சொல்றேன், என்ன பார்த்து ஜனங்கள் சொல்லட்டும். சொல்லுங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளின் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். ஓகே, இரு எங்க போற? கதவு வா, டைம் ஆயிட்டு. அப்புறம் என்னன்னா நீ பாகாலி தீர்க்கதரிசி உன் தலையை எடுக்க போறான். புரியுதா? உனக்கு கர்த்தரே தேவன்னு சொல்ல தெரியல, உனக்கு கர்த்தரே தேவன்னு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் தான் தொடங்கும். உனக்கு முதல் சங்காரம் 1ல தான் தொடங்கும். தேவ சமூகத்துல தான் தொடங்கும். சரியா? நியாய தீர்ப்பு தேவ சமூகத்துல தான் தொடங்கும். ரெடி ஆயிக்காங்க. புரியுதா? உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதை பண்ணணுமே, உம்முடைய நாமத்தினாலே இதை பண்ணணுமே, அற்புதங்கள் செய்தோமே, அடையாளம் செய்த. ஆமல என் நாமத்தை எந்த திருடன் பயன்படுத்தினாலும் செய்யுண்ட, என் நாமத்தை எவன் பயன்படுத்தினாலும் செய்யும். யூதாஸ் தான் திருட்டுத்தனமா என்ன காட்டி கொடுத்தான், காசுக்காக காட்டி கொடுத்தான். என் ரத்தம் இன்னைக்கு உங்களை மன்னிச்சா இல்லையா? என் ரத்தம் உங்களை மன்னிச்சா இல்லையா? திருட்டுத்தனமா பண்ணின ஊழியம் தானே, அது அங்கீகரிச்சிருக்க கூடாதுல? அங்கீகரிக்கலாமா? அவன் தவறான எண்ணத்துல தானே இந்த ஊழியத்தை பண்ணனான். அது அப்ப அங்கீகரிச்சிருக்க கூடாதுல? மனம் திரும்ப செய்யறது எனக்கு ஆசீர்வாதமா இல்லாதபடி என்னை கொண்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னா உனக்கு கூலி கிடைக்கும். கடைசி உனக்கு சங்கும் வரும். புரியுதா? அதனால கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். மிஸ் பண்ணிடாது, தயவு செய்து மிஸ் பண்ணிடாது. டைம் ஆயிட்டு. கழுத பேசிருக்கு. கழுத பேசினதுல கர்த்தருடைய காரிய வேதத்தோட இருக்குதுன்னா ஞானம் உள்ள மனம் அதை புரிந்து கொள்ளும். புரியுதா? புத்தி உள்ளவன் அதை கணக்கு பார்க்க கடமை. புரியுதா? நீ வாழ விரும்புறியா? உன்னுடைய ஆவி காயினுடைய ஆவி. எப்படி? காயின் தான் வாழ விரும்பினான். நான் பானா என்ன கொல்லுவாங்களே, அப்ப நான் போ முத்திரை போட்டுக்க. நீ இவருக்கு முத்திரையை வாங்காதவரை நீ அவன் முத்திரையில தான் இருக்கிற. எப்படி? இவருக்கு முத்திரையை நீ வாங்காதது வர, அதாவது சாவு ஆதாயம் சொல்றத நீ அக்செப்ட் பண்ணாதது வர நீ அவன் முத்திரையில தான் இருக்கிற. அததான் யோவான் சாணம் சொன்னா, டேய் பாம்புக்கு பிறந்தவனால எப்படிலாம் நீ வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் உங்களுக்கு யாருல எப்படிலாம் உங்களுக்கு புரிஞ்சு? ஒன்னு செவிட்டு விரியன்ல, உனக்கு காது கேட்காது, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. எப்படி அவன் சுவிசேஷம் சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அவங்க விட்டா அப்புறம் செத்துருவாங்களே. இது இயேசுவோட நீ பெரிய புத்திசாலி. பவுலும் பேதுரும் சாட்சியா இல்ல. உனக்கு அவன் சாட்சியா கனி கொடுத்திருப்பானா தான் நீ அவனை கொன்னு இருப்பியா? அப்போ உனக்கு கொடுக்கல, உனக்கு எதிராக வாழ்ந்திருக்கானா இல்லையா? அதை போலதான் இருப்பான் இந்த கடைசி கால இந்த வேட்டக்கா. புரியுதா? நீ அவன்கிட்ட கனி எடுக்க, நீ திருடி அவன்கிட்ட கனியை எதிர்பார்க்கிற. அது அவனுக்கு அப்பனுக்கு அவனை நட்டவனுக்கு கொடுப்பான். புரியுதா? இன்னைக்கு எவ்வளவு இயேசுவை மிஞ்சின உங்க சோபங்கள் நடிகர்கள். பிசாசு நடிக்க வைப்பான், சத்தியாவின் உன்னை நடத்துவார். உன்னை விளங்கவே முடியாது எவனாலையும். அந்த பரிசுத்தாவியை பெற்ற இன்னொருத்தன் தான் அதை விளங்குவான். அப்போ நீ சொல்லணும், அவன் உன்னை கொல்லணும். இன்னைக்கு என்ன நிறைய பேர் என்ன தெரியுமா, என் மேல நேசித்து என்கிட்ட அன்பா இருக்கிறாங்களாம். அவங்க அன்பா இருக்க, அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். 12 பேர்ல ஒருத்தர் பிசாசை இயேசுவே வச்சிருக்காரு. அப்ப நம்மகிட்ட எத்தனை இருக்கும்? 12 பேராய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களில் ஒருவன் யாரா இருக்கான்? பிசாசா இருக்கிறானுங்க. சாத்தான்லாம் கிடையாது, பிசாசா. அவன் யாரு தெரியுமா? கேட்டின் மகனா. கேடு எந்த பிள்ளை பத்துங்கிறத தெரியணும். ஆதி ஆமம் தெரியாதனால்தான் மீதி ஆமம் நக்கிட்டு போகுது நமக்கு. புரியுதா? எல்லாம் அங்கேயே முடிச்சிட்டார். அதனால
தேவன் நம்மளை பண்படுத்தி அவர் பண்படுத்தும்படி உண்டான காரியம் அவருக்கு பலனை கொடுக்கும். பயன்படுத்துகிற காரியம் அவருக்கு பெருமையை கொடுக்கும். புரியுதா? அவருக்கு பெருமையை கொடுக்கும். அதனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு கடைசி காரியத்தை மறைமுகமாக செய்ய விரும்புகிறார். அவங்களுக்கு உண்டான அழைப்பிலை தெரிந்து கொள்வதில் உறுதியாக இருங்க. நீங்கள் அடுத்தவங்கெல்லாம் பார்க்காதீங்க. திருநெல்வேலி வர டிக்கெட் போட்டிருக்காங்க பாருங்க, திருநெல்வேலி வர எனக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. உனக்கு திருநெல்வேலி வர போட்டதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க என்னால் முடியாத காரில் கொண்டு போவேன். புரியுதா? அது நான் பார்த்துக்கிட்டேன். நீ கவலைப்படான. ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட பேசுங்க. இந்த அல்ஃபாமையால் நான் 21 வருஷமா பார்த்ததை சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன தனிப்பட்ட விதமாக என்னோட கான்டாக்டில் இருக்கிறீங்க. என்னை தாண்டி நீங்கள் தனிப்பட்ட வேற ஆளுகளை வச்சுன்னா தெருவுக்கு வந்துடுவீங்க. நிறைய காரியங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுருக்கு. என் இடது பக்கம் இருந்தவனும் வலது பக்கம் இருந்தவனும் பயங்கர கூட்டு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணினாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸ்டேஷனுக்கு வாசலில் நின்றுட்டு எனக்கு ஃபோன் வந்து எனக்கு என்னோட பேசுனாங்க. இப்போ நான் அவனை உள்ள தள்ளிடுவேன். தள்ளு. இப்போ நான் அவனை என்ன பண்ண போறேன் பாருன்னு பண்ணு. ஏன்னா 2 பேரும் என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் பண்ணினது, என்கிட்ட சொல்லாமல் பண்ணினது. ஆனால் தேவனாவன் தூசிக்கப்படும். அதை ஒன்று யோசிச்சுக்கான்னு. புரியுதா? அதுக்கப்புறம் எப்படி செட்டில் பண்ணாங்களோ தெரியல. நான் தலையிடவே மாட்டேன். உனக்கு அல்ஃபா மேல யார் கான்டாக்ட்? எனக்கு தேவன் கான்டாக்ட். உனக்கு என்னோட சேர்த்தது யாரு? தேவன். அப்ப நீ என்னோட தானே உன் கம்யூனிகேஷன் இருக்கணும். என்னோட கம்யூனிகேஷன் வைக்காம நீ பலரோட கம்யூனிகேஷன் வச்சனா அந்த பலரோட தெருவில் தான் நிற்ப நீ. நான் கவலையே பட மாட்டேன். நீ என்னோட பேசுறியா, உனக்கு நான் பதில் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுக்காங்க. இது அல்ஃபாமையா இந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சரியா? அதனால அதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமா, எந்த அளவுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கோ தெரியாது. அனுபவிப்போம். நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான நேரம். சும்மா போட்டுட்டு மோசே, அவர் யோவான் அவங்கெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எங்கள் கையிலையும் பைபிளில் இருக்குது. நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் உங்களை காமி. அவங்கள்ட்ட வந்து சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா, அதை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். நாங்கள் கேட்கவே விரும்பலை. நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். சரியா? ஒப்பு கொடுப்போம்.